ஹே எவ்ரிவன், வெல்கம் பேக் டு தி சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம கூட யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் இருக்கிறாங்க. ஸோ அரவிந்த் பத்தி சொல்லணும்னா இட் ஸ்டார்டட் இஸ் கரியர் ஃப்ரம் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனி அண்ட் நவ் ஹி லேண்டட் அப் இன் வால்மார்ட். ஸோ இஃப் யூ ஆர் நியூ டு வால்மார்ட் வந்து என்னன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் தி பிக்கஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் e-commerce company in world and like Amazon and Flipkart. So இந்த வீடியோ எதை பத்தி இருக்க போகுது, how Arvind started his career and how he finally ended up in a product based company like Walmart. So இந்த வீடியோ அதை பத்தி தான் இருக்க போகுது. So watch the video till the end and if you are new to the channel do subscribe to the channel. Before getting into the video, Arvind உங்களை பத்தி ஒரு small intro கொடுங்க and from that we can take on. Okay, thank you bro, thank you for this opportunity. First, so என்னோட பற்றி இன்ட்ரோ கொடுக்கணும்னா ஃபஸ்ட்டு ஐ இனிஷியலி ஸ்டார்டட் மை கரியர் இன் காக்னிசன்ட். I have completed my graduation in IT 2011 to 15 in SRM University. After that, I placed in on-campus interview. Through that, நான் CTS join பண்ணேன். From there, I started my career initially with application support analyst. Mainly like ஒரு ட்ரெயினியாக இருந்து அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து ஜாவா, சீக்வல், அதுக்கப்புறம் ஃப்ளோ இன்டூ ஸ்ப்ரிங், தென் ஸ்ப்ரிங் பூட், இந்த மாதிரி இனிஷியல் என்னோட ட்ரைனிங் ப்ராசஸில் வந்து கற்றுக்கிட்டு தென் ஐ மூவ்டு மை கரியர் ஃப்ரம் காக்னிசன்ட் வித் டெமினோஸ் ஆஃப்டர் 4 years 2015 to 19 into காக்னிசன்ட். 2019க்கு அப்புறம் ஐ வாண்டட் டு ஒர்க் மோர் இன்டூ ப்ராடக்ட், ஹவு தேர் ஆக்சுவலி ஒர்க் வித் ப்ராடக்ட் ஃப்ரேம் ஒர்க்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி நினச்சி ஐ மூவ் இன் டு டெமினோஸ், வேர் ஐ வாஸ் லேர்ன் மோர் அபவுட் லைக் பேங்கிங் ஃபங்க்ஷனாலிட்டி, ஹவு இட் ஆக்சுவலி ஒர்க்ஸ் வித் இன்டர்னலி ஒரு பேங்கிங் ப்ராஜெக்டில் எப்படி வந்து சர்வீசஸ் வந்து நடக்கும் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஐ காட் இன் டு வித் டெமினோஸ் பொறுத்த வரைக்கும் ஐ லேர்ன் மோர் இன் டு T24. அந்த பர்டிகுலர் T24 எப்படி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க, அந்த ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்குது, அது எப்படி டிசைன் பண்ணியிருந்தாங்க ஆர்கிடெக்சர் லெவலில். ஸோ மோர் இன்டூ லைக் ப்ராடக்ட் அனலைசிஸ் அண்ட் கஸ்டமர் சப்போர்ட் டீம், பட் ஸ்டில் ஐ லேர்ன்ட் மோர் இன்டூ T24. ஆஃப்டர் தென் ஐ pursued my career in again with e-commerce, mainly into HB project. அங்கே வந்து we work as a support team only, but still support work பண்ணாலும் I was more into like small development project கற்றுக்கிறதுக்கான ஸ்பேசஸ் இருந்தது. தென் ஒன்லி ஐ வாண்டட் டு ஒர்க், சரி ஓகே இ-காமர்ஸ் வந்துட்டோம், ஜஸ்ட் இஃப் வி ட்ரை அவுட் மச் மோர் ஆன் டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் அண்ட் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட், ஹவு அவர் கரியர் மூவ்ஸ் இன்டு ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி யோசிச்சு ஐ ப்ரிப்பேர்டு அக்கார்டிங்லி அண்ட் மூவ்ட் இன்டு வால்மார்ட். So this is what my career all about. Currently I have with 9 years of experience, technical experience, but I worked in with projects like education, banking, then e-commerce. I mean நீங்க வந்து சொன்னீங்க நான் சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனில ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க. அப்போ எந்த ஒரு பாயிண்ட்ல வந்து நீங்க யோசிச்சீங்க நம்ம கரியரை ஸ்விட்ச் பண்ணணும், ஒரு ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்குள்ள போகணும்னு? எதனால அது யோசிச்சீங்க? அந்த கரியர் ஸ்விட்ச் எப்படி நடக்கும்னா, சில பேருக்கு வந்து அந்த ப்ராஜெக்டோட ரேம் டவுன்ஸ் நடக்கும், அதனால ஸ்விட்ச் பண்ணுற மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி சில பேருக்கு அமையும். பட் என்னோட கேஸில் எப்படி அமைஞ்சதுன்னா, லைக் ஐ வாஸ் மோர் இன்டூ இனிஷியல் கரியர்ஸ் ஃபுல்லாகவே அப்ளிகேஷன் சப்போர்ட் டீம்லேயே இருந்துட்டேன். ஸோ ஐ வாண்டட் டு நோ பர்சனலி ஆன் தி லேர்னிங் வைஸ். வென் யூ ஒர்க் மோர் இன்டூ டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே போகும்போது புது புது ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வரும், அது எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கான நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஒரு ஸ்மால் டெவலப்மெண்ட் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா ஃப்ரம் த ஸ்க்ராச் டெவலப்மெண்ட்டும் இருக்கும், சில இடத்துல வந்து ஆஃப்டர் டெவலப்ட் இட் வில் பி கம் ஆஸ் அன் என்ஹான்ஸ்மெண்ட் ஆஸ் வெல். அந்த என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராடக்ட் என்ஹான்ஸ்மெண்ட் அண்ட் மெயின்டெனன்ஸ் ஃபேஸ் வரும். ஸோ ஐ வாஸ் நாட் ஒர்க்டு மேஜர்லி ஆன் ஃப்ரம் த ஸ்க்ராச் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஐ வாண்டட் டு லேர்ன் மோர் இன்டூ அந்த கோடிங் வைஸ் ஆகட்டும், டெக்னிக்கல் வைஸ் ஆகட்டும். இஃப் யூ வாண்டட் டு கோ வித் அ லாங் டர்ம் அப்ரோச், நான் வந்து ஃபஸ்ட்டு கரியரில் வந்து அந்த ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் கிடைச்சது. அது இனிஷியலாக வென் யூ ஆர் ஸ்டெப் இன் டு காக்னிசன்ட், வி டு நாட் ஹவ் மச் அவேர்னஸ் லைக் ஹவு த சிஸ்டம் ஒர்க்ஸ் வித் த ப்ராஜெக்ட் வைஸ். அப்புறம் we need to understand more into project. Oh, this is what the project is, this is what my role is,
அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு இனிஷியலாக வந்து எனக்கு வந்து ஒரு 2 இயர்ஸ் to 3 இயர்ஸ் ஆயிடுச்சு. ஸோ தென் ஐ ஸ்டார்டட் மை கெரியர் மோர் இன் டு லேர்னிங் ஃபேஸ். தென் ஐ புட் மோர் இன் டு ஆன் வாட் ஐ நீட் டு பி டன் ஃபார் சஸ்டைன் மை செல்ஃப் இன் த லாங்கர் ரன் அப்படின்னு யோசிச்சு ஐ ஸ்டார்டட் ப்ரிப்பேரிங் மை செல்ஃப் டு கோ ஃபார் அ பெட்டர் ரோல். Then only my career's transition has happened. After then, role wise வந்து it will be much more important. Not only technical learning, and the same wise like what are the roles that you're going with. If you're going for support role, then should be roles and responsibilities related with particular role you are switched to the project. அதுவும் நீங்கள் பார்க்கணும். இஃப் யூ ஆர் செக்கிங் ஃபார் சம்வாட் அந்த லேர்னிங் ஃபேஸ், அதுக்கு தகுந்த மாதிரி ரோலுக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நீங்க வந்து இப்போ நான் ஸ்விட்ச் பண்ணணும்ன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க. பட் ஸ்விட்ச் பண்றதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பிளான் பண்ணணும், ஸ்ட்ராட்டஜிக்கலா மூவ் பண்ணணும், நம்ம நிறைய கம்பெனிஸை சார்ட் அவுட் பண்ணணும். நம்ம எந்த கம்பெனிக்கு எலிஜிபிள் ஆகும், நம்மளோட ப்ரொஃபஷன், நம்மளோட கரியரை எந்த ப்ரொஃபைல பில்ட் பண்ணியிருக்கோன்றதை பொறுத்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி கம்பெனி தேடணும். ஸோ அப்போ நீங்க எந்த மாதிரி பிளான் பண்ணீங்க? ஸ்விட்ச் பண்ண போறோம்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் சார்ட் அவுட் பண்ணியிருப்பீங்களா? அது எப்படி பண்ணீங்க? அதுக்கு வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம கம்பெனியில் ஸ்விட்ச் ஆயிருக்கோம் அப்படின்னா, ஒரு கம்பெனியில் ஸ்டிக் ஆயிருக்கோம்னா அந்த கம்பெனியோட நோட்டீஸ் பீரியட்ஸ் இருக்கும். சம் பீப்புள் ஆர் ஸ்டிக்ஸ் வித் 90 days நோட்டீஸ். சம் ஆர்கனைசேஷன் தே கோ வித் லைக் 60 days to 30 days. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன் வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் நோட்டீஸ் பீரியட்ஸ். நோட்டீஸ் பீரியட்னா நம்மளோட ஒரு கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனி ஸ்விட்ச் ஆகிறதுக்கான டைம் ப்ராசஸ், இங்கேருந்து ரிலீவ் ஆகி இன்னொரு கம்பெனிக்கு போகிறது. ஸோ லைக் நான் இருந்த டைமில் லைக் 3 months நோட்டீஸ். அப்படிங்கிறப்போ when you work for go for a different company, almost like 3 months நோட்டீஸில் தான் இன்னொரு கம்பெனி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறப்போ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் தே யூஸ் டு ப்ரிஃபர் ஃபார் தி கேண்டிடேட்ஸ் வித் 30 days to அந்த 60 daysக்குள்ளே இருக்கிறவங்க தே கேன் கோ ஃபார் இமிடியேட் ஜாயினிஸாக இருப்பாங்க. அந்த 30 days இருக்கவங்க தான் நிறைய கம்பெனிஸ் வரும். ஸோ நம்மளுக்கு அந்த 90 daysங்கிறப்போ லைக் ஒன்லி ஃபியூ கம்பெனிஸ் தே யூஸ் டு அக்செப்ட் தி அக்ரிமெண்ட் வித் 90 days. If the candidate is good, if the interviews that goes well, so only few organizations they go with 90 days plan. ஏன்னா நம்ம 90 days வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க ஒரு ஆர்கனைசேஷன் இந்த கேண்டிடேட் வர வரைக்கும் இன்டர்வியூ எடுத்துட்டு. அது நிறைய கம்பெனிஸ் வந்து இருக்க மாட்டாங்க. இன் சச் கேசஸ் தேர் மே பி ஆப்ஷன் ஆஃப் கோயிங் வித் நீங்கள் இங்கே நோட்டீஸ் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 60 days வரைக்கும் அந்த ஃபஸ்ட்டு 30 days வந்து எந்தெந்த கம்பெனிஸ் வராங்களோ அவங்கள தான் இன்டர்வியூ நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். when you go for 60 days to 30 days அந்த மாதிரி டைம் பீரியடில் வரும்போது நிறைய கால் ஆஃபர்ஸ் வரும். யூ கேன் கோ ஃபார் when 15 days or 7 days இமிடியேட் ஜாயினிஸ்லாம் நிறைய கால் ஆஃபர்ஸ் வரும். அப்படிங்கிறப்போ நிறைய ப்ராடக்ட் கம்பெனிஸ்க்கு வந்து நீங்கள் ஆப் பண்ணலாம். பட் ப்ரிப்பரேஷன் இஸ் மச் நீடட் பிஃபோர் யூ ஆர் கோயிங் ஃபார் எனி கம்பெனி. ப்ரிப்பரேஷன் வைஸ் நீங்கள் எப்படி எடுக்கணும்னா, வாட் இஸ் மை ரோல் இஸ், அந்த ரோலில் நான் என்ன தெரிஞ்சிருக்கேன், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் எது வந்து என்னோட ரெஸ்யூமுக்கும் அந்த ஸ்கில்லுக்கும் மேட்ச் ஆகிருக்கு, ப்ளஸ் அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ல நான் வந்து எக்யூப்டாக இருக்கேனா, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து யூ நீட் டு பி அக்னாலேஜ் ஃப்ரம் யுவர் பாயிண்ட். நீங்களே சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் மட்டும்தான் அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் போகும்போது ஈஸியாக இருக்கும். ஒன்ஸ் வந்து when you are not satisfied with your own technical knowledge, I would recommend like prepare yourself with lot of technical things. Like if I'm into Java, எனக்கு ஜாவாவில் வந்து ஃபுல் ஃப்ளெஷ்டாக வந்து அந்த ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் கான்ஃபிடென்ட் இருந்தால் தான் இட் வில் பி பெட்டர் டு கோ அண்ட் அட்டெண்ட் அன் இன்டர்வியூ ப்ராசஸ். பிகாஸ் இன்டர்வியூஸ் ஆல் அபவுட் லைக் நம்மளும் இன்டர்வியூ அப்ளை பண்ணுறோம், அட் த சேம் டைம் லைக் the people who are taking the interview process also spending some time. So it should not be like wasting of someone's time because of your lack of knowledge. அது கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸோ சம் பீப்புள்னா ப்ரிப்பேர் ஆகாமல் இன்டர்வியூ அட்டன் பண்ணுவாங்க. இட் வில் பி வேஸ்ட் ஆஃப் டைம் அன்லெஸ் ஆர் அன்டில் அந்த இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கும் அந்த டைம் வேஸ்ட் தானே. ஸோ பெட்டர் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் பிஃபோர் அட்டெண்டிங் எனி கைண்ட் ஆஃப் இன்டர்வியூ ப்ராசஸ். டேக் டவுன் நோட்ஸ் ஆஃப்டர் எவ்ரி இன்டர்வியூ where we are actually lacking it. அந்த நோட்ஸ் எடுத்துக்கிட்டு தென் யூ கோ ஃபார் நெக்ஸ்ட் இன்டர்வியூ ப்ராசஸ். ஹோப் யூ காட் தட். அதாவது இப்போ ஒரு இன்டர்வியூ ரவுண்ட் அட்டன் பண்ணுறேன், அந்த இன்டர்வியூ ரவுண்டில் சில கொஷின்ஸ் கேட்பாங்க.
அது எனக்கு தெரியல அப்படின்னா ஐ நீட் டு பி ப்ரிப்பேர் பிஃபோர் அட்டென்ட் ஃபார் நெக்ஸ்ட் இன்டர்வியூ ப்ராசஸ். அரவிந்த், இப்போ வந்து நீங்க இவ்வளவு கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிருக்கீங்க. நீங்க வந்து ஒரு குட் திங் தட் லேர்ன் ஃப்ரம் திஸ் கம்பெனினா என்ன சொல்லுவீங்க? இவ்வளவு கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணிருப்பீங்க, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. எஸ், காக்னிசன்ட் பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக ஐ வாஸ் இன்டு மோர் இன்டு அ ஃப்ரெஷர். I do not know like what is project is, how a project runs, and what is all about the project team எப்படி இருக்கும், அந்த ஸ்ட்ரக்சர் எப்படி, ஓ இதுதான் டெவலப்மெண்ட், இதுதான் ஸ்க்ரம் மாடல், இப்படி தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க, இதுதான் சப்போர்ட் டீம் எதுக்கு இருக்கிறாங்க, அப்புறமா டெஸ்டிங் ஃபேஸ்னா என்ன. ஸோ இனிஷியலாக நம்ம காலேஜ் ப்ராஜெக்ட்ல இருந்தாலுமே பட் ஸ்டில் அந்த ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே போகும்போது யூ வில் கெட் மோர் இன் டு அண்டர்ஸ்டாண்டிங் லைக் கிளைண்ட்டோட கால் எப்படி எடுக்கணும், அவங்க கிட்ட எப்படி பேசணும், இன்ஃபர்மேஷன் எப்படி வாங்கணும். ஸோ திஸ் கைண்ட் ஆஃப் பேசிக் நாலேஜ் ஆஃப் ஐடி ப்ராசஸை வந்து கற்றுக்கிறதுக்கான இடம் வந்து எனக்கு காக்னிசன்ட்ல தான் அமைஞ்சது. தென் ஒன்ஸ் ஐ ஸ்டார்டட் ஃபெமிலியர் வித் த திங்ஸ் தட் வித் பேசிக் திங்ஸ், ஓகே ஐ ஹாவ் அ லிட்டில் பிட் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் லைக் வாட் ஐ நீட் டு பி கோ வித் நெக்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா ஓகே இப்போ நம்ம சப்போர்ட்ல இருக்கோம், வி ஆர் ஒர்க்கிங் ஆன் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸில் வந்து என்ன கைண்ட் ஆஃப் சப்போர்ட் கால்ஸ் வருது நம்ம எடுக்கிறோம், அந்த டீமில் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறோம். பட் ரியல் டைமாக ஒரு ப்ராடக்ட் எப்படி அவங்க டிசைன் பண்ணுறாங்க, எப்படி இந்த டீமில் டெவலப் பண்ணுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி போது ஐ மூவ் இன் டு ட்ரான்சிஷன் வித் டெமோனோஸ்குள்ளேயும் since I worked in Cognizant, I familiar with customer support. ஸோ அங்கே டெமனோஸில் போகும்போது எனக்கு நெக்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கஸ்டமர் சப்போர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் ஃபெமிலியரைஸ் ஆயிடுச்சு. ஹவு டு டாக்குமெண்ட் தி ப்ராடக்ட் பாக்ஸ், அதை பற்றி டாக்குமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இட் ரியலி ஹெல்ப்டு. அந்த ஒரு டாக்குமெண்டேஷனில் எப்படி நம்ம வந்து பக்கை வந்து அனலைஸ் பண்ணணும், அந்த T24 ஆர்கிடெக்சர்லே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்துச்சு இனிஷியலாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு அந்த ட்ரைனிங்ஸில். ஸோ ஈவன் தோ நம்ம 4 years ஒர்க் பண்ணியிருந்தாலும் ஒரு புது ஆர்கிடெக்சர் கற்றுக்கிறங்க போது இட் வில் பி அகெயின் லைக் ஃப்ரம் த ஸ்க்ராச் நம்ம வந்து ஒரு புது விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி டெக்னிக்கல் ஸ்கில். ஸோ அங்கே ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் லேர்னிங் நம்மளுக்கு கிடைக்கிது. அதுக்கப்புறம் எம்ஃபசிஸ் ஸ்கூலில் போகும்போது லைக் ஐ வாஸ் மோர் இன் டு ரியல் டைம் ஹெச்பி ப்ராடக்ட் அங்கே ஒர்க் பண்ணுறேன். த டீம் ஆல்சோ வெரி சப்போர்ட்டிவ் இன் கிவிங் மீ லைக் டெக்னிக்கல் திங்ஸ். அங்கே வந்து எப்படி வந்து ஒரு இஷ்யூஸை வந்து கால்லாம் அப்படி எப்படி அட்ரஸ் பண்ணுறாங்க, ரியல் டைம் இஷ்யூஸ் வருது, ஒரு மற்ற அப்ளிகேஷன் இஷ்யூஸும் கூட அந்த டீம் கால் ஜாயின் பண்ணிட்டு எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்க, அதெல்லாம் வந்து வென் யூ ஒர்க் வித் ரியல் டைம் இன்ஜினியரிங் மேனேஜர்ஸ் அண்ட் ப்ராடக்ட் மேனேஜர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போது அந்த டெக்னிக்கல் ஐடியாஸ் கிடைக்கும். ஒரு ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் நம்ம வந்து ஒரு டீமில் எப்படி எடுத்துகிட்டு போகணும், ஒருத்தவங்க மல்டிபிள் டீம்ஸ் இருக்காங்க அந்த காலில் எப்படி இனிஷியேட் பண்ணணும், அதுக்கப்புறம் ஒரு டெக்னிக்கல் ஸ்க்ராட்ச் டெவலப்மெண்ட் நம்ம கிட்ட வரும்போது அதில் எப்படி நம்ம வந்து நம்ம சைட் ஆஃப் ஒர்க்கை நம்ம எப்படி கேட்டு வாங்கணும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த ப்ராஜெக்ட்குள்ளே ஒர்க் பண்ணும்போது ஐடியா கிடைச்சது. தென் ஐ மூவ் இன் டு வித் வால்மார்ட் ஹஸ் கிவன் மீ லைக் ரியல் டைம் ப்ராடக்ட்டுக்குள்ளாரே எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, ப்ராடக்ட் டீம்ஸ் எப்படி இருக்கும், அதுதான் ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த லெவல் ஆஃப் லேர்னிங் நம்மளுக்கு புதுசாக கொடுக்கும். ஐ மீன் இப்போ வந்து இப்போ வால்மார்ட்ன்றது வந்து ஒரு பெரிய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, அண்ட் அதை கிராக் பண்ணணும்னா கண்டிப்பா டிஎஸ்ஏல வந்து ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ நீங்க எப்போ டிஎஸ்ஏ ஸ்டார்ட் பண்ணீங்க, அண்ட் நீங்க என்னென்ன சேலஞ்சஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணீங்க டிஎஸ்ஏ படிச்சுட்டு இருக்கும்போது? இல்லைங்க, டிஎஸ்ஏ வந்து கண்டிப்பாக இருக்கும், ஆனால் இட் டிஃபரன்ஸ் ஃப்ரம் ரோல் டு ரோல். சில ரோலுக்கு டிஎஸ்எஸ் வந்து இம்பார்ட்டன்ட், ஐ குட் நாட் சே லைக் டிஎஸ்ஏ இல்லாமல் இருக்காது. பட் சில ரோலுக்கு வரும்போது லைக் வென் யூ கோ வித் சர்வீஸ் இன்ஜினியர்ஸ் அந்த டிஃப்ரெண்ட் ரோல்ஸ்க்கு வரும்போது அந்த இன்டர்வியூ ப்ராசஸில் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதில் டிஎஸ்எஸ் இம்பார்ட்டண்ட்டாக இல்லையான்ட்டு. தென் யூ ப்ரிப்பேர் அக்கார்டிங்லி. பட் ஐ குட் ரெக்கமெண்ட் லைக் டிஎஸ்ஏ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு பேசிக் திங்ஸ் தட் நீட்ஸ் டு பி வெரி கிளியர். ஒரு சார்ட்டிங் பண்ணுறீங்க, ஒரு ஹீப்போ இல்லைன்னா ஒரு கம்ப்ளீட் அல்காரிதம்ஸ் வந்து தெரியணும் அப்படின்னா ஃப்ரம் பேசிக்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் தான்
அந்த பில்டிங் பிளாக்ஸ் மாதிரி தாங்க. நம்ம பேஸ்மெண்ட் நம்ம கிளியராக கற்றுக்கிட்டோம்னா இட் வில் பி வெரி ஹெல்ப்ஃபுல் இன் பில்டிங் தட். நம்ம பேசிக்ஸ்லேயே கிளியர் கட் ஆஃப் ஐடியாஸ் இல்லைன்னா அந்த பில்டிங் பிளாக்ஸ் மேக் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் வந்து நீங்கள் வந்து அந்த டெக்னிக்கல் நாலேஜை வந்து இப்போ நம்மளுக்கு ஒரு நாலேஜ் நம்மளுக்கு கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் லைக் ஒரு ஹீப்போ ஒரு சார்ட்டிங்கோ எப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியுதா மற்றவங்களுக்கு? நீங்கள் கற்றுக்கிட்ட நாலேஜை மற்றவங்களுக்கு கிளியர் கட்டாக எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது அப்படின்னா யூ ஹாவ் அ பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபர்ஸ்ட் வி நீட் டு பி அண்டர்ஸ்டாண்ட் வித் பெட்டர் வே டிஎஸ்ஏஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா டிஎஸ்ஏ மச் மோர் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அதில் கோடிங் வந்து எழுதணும்னா லீட் கோடு இருக்கு, ஹேக்கர் ரேங்க்ஸ் இருக்கு. யூனிட் பி ட்ரை அவுட் ஃப்ரம் த பேசிக்ஸ் கிளியர் பண்ணுங்க. டோன்ட் கோ வித் பிக் ப்ராப்ளம்ஸ். வென் யூ ஸ்டார்ட் வித் த ஸ்மாலர் ஒன்ஸ், ட்ரை டு சால்வ் இட் with your best approach. If you're not able to solve with your best approach, check where you are lagging with, prepare accordingly, then go with the smaller ones. அதுக்கு பண்ணும்போதே உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும், ஓ இப்படி தான் வந்து பிகர் ஒன்ஸ்க்கு நம்ம சால்வ் பண்ணணும். அதுதான் ஃப்ரம் த பேஸ் நம்ம ஒவ்வொன்றா நீங்கள் கிளியர் பண்ணிகிட்டே வரும்போது நம்மளுக்கே புரிஞ்சிடும் ஒரு கட்டத்தில், ஓ இப்படி தான் நம்ம வந்து அந்த ப்ராப்ளம்ஸை எடுத்தாலும் இனிஷியல் ஸ்டேட்மெண்ட் அட்ரஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி லைக் உங்களுக்கு இருக்கிற டெக்னிக்கல் ஸ்கில், ஒரு கம்பெனியில் ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதில் நீங்கள் ஃபுல் ஃப்ளெஷ்டாக இருக்கீங்களா ஒர்க்கிங் வைஸ், தென் யூ வில் கோ த்ரூ ஹாஃப் ஆஃப் தி ரவுண்ட்ஸ். அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ல லேக் ஆகாமல் இருக்கணும், அதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க. நீங்கள் ரெஸ்யூமில் என்ன டெக்னிக்கல் ஸ்கில் போடுறீங்களோ அதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஐடியாஸ் இருக்கணும். அரவிந்த், இப்போ நீங்க வால்மார்ட்டை கிராக் பண்றதுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? அதை பத்தி சொல்லுங்க. உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எப்படி இருந்துச்சு? இல்லைங்க, இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா நான் வந்து இன்டர்வியூஸ் ப்ரிப்பரேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு சில பேர் தனியாக டைம் ஒதுக்கி இதுக்காக பண்ணுவாங்க. பட் நான் வந்து இன்டர்வியூஸ் நிறைய அட்டன் பண்ணி அது மூலிமா நாலேஜ் கெயின் பண்ணது. தனியாக உட்காந்து லைக் இதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணி இதுதான் போகணும் அப்படின்ட்டு பிளான் பண்ணி பண்ணல. லைக் ஐ ஹாவ் அட்டெண்டட் மல்டிபிள் இன்டர்வியூஸ். த்ரூ தட் ஐ கெயின் மை டெக்னிக்கல் நாலேஜ், லைக் வேர் ஐம் லேகிங் வித், அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். டோன்ட் கோ அண்ட் வந்து அதே மாதிரி நிறைய கம்பெனிஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அதுக்கப்புறமா வால்மார்ட் அப்படி இல்லை. லைக் ஐ ஹாவ் அட்டெண்டட் 3-4 இன்டர்வியூஸ், சாம்பிள் இன்டர்வியூஸ். லைக் பிகாஸ் நம்ம ஒர்க் பண்ணுறோம் ஒரு ப்ராஜெக்டில், அந்த ப்ராஜெக்ட் முடிச்சுட்டு இன்னொரு கம்பெனி அப்படி போகிறோன்னா ஆல்ரெடி இருக்கிற டெக்னிக்கல் நாலேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கு ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்க. அதில் நம்மளுக்கே தெரியும், இந்த சாப்டர்ஸ்லாம் நம்ம இன்னும் வந்து கொஷின்ஸ் வரும்போதே அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ல நம்மளுக்கு ஐடியா இருக்கும், இந்த ஸ்கில்லாம் நம்மளுக்கு வந்து தெரியல. ஸோ ஸ்டில் வி நீட் டு பி இம்ப்ரூவ். அதை நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அந்த டெக்னிக்கல் ஸ்கில்ல. இப்போ ஜாவா, ஸ்ப்ரிங் பூட், மைக்ரோ சர்வீஸ் அப்படி இருக்குன்னா சில கம்பெனிஸ் போகும்போது மைக்ரோ சர்வீஸ்லேயே கொஷின் வருது அப்படின்னா அப்போ தெரிஞ்சிடும் நம்மளுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காகவும் மைக்ரோ சர்வீஸ் வர்றாங்க. ஸ்டில் மைக்ரோ சர்வீஸ்லேயே சில லேயர்ஸ் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி இல்லை அப்படின்ற மாதிரி. அப்போ அடுத்த இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் யூ நீட் டு பி கிளியர் வித் மைக்ரோ சர்வீசஸ். அவங்க கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் நம்ம எங்கெங்கே ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டு அதெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றது டேக் சம் டைம், எதர் அ வீக் எதர் அ மந்த் டைம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த இன்டர்வியூ போங்க வித் பெஸ்ட் அப்ரோச். பிகாஸ் டோன்ட் கோ வித் பிளைண்ட்லி. அதான் நான் சொன்னேன், நம்மகிட்ட டெக்னிக்கல் ஸ்கில் இருக்குது அதனால் நம்ம வந்து பிளைண்டாக போகணும் அப்படி இருக்காமல் இன்டர்வியூ அட்டன் பண்ணி ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் வச்சுக்கிட்டு, ஓகே இந்த கொஷின்ஸ்லாம் கேட்டாங்க, ஈவன் தோ யூ ஆர் நாட் கிளியர், டோன்ட் வரி, பட் அந்த டெக்னிக்கல் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு வேர் வி ஆர் லேகிங் இட் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்டர்வியூ போங்க. தென் யூ வில் கோ த்ரூ ஹாஃப் ஆஃப் த பர்சன்டேஜ் இந்த நெக்ஸ்ட் இன்டர்வியூ. கரெக்டாக இப்போ அடுத்த இதில் என் மைக்ரோ சர்வீஸ் கொஸ்டின் வரும்போது ஆப்வியஸ்லி யூ ஹாவ் அ கான்ஃபிடென்ட் டு கிளியர் இட் பிகாஸ் யூ கான் த்ரூ லாட் ஆஃப் திங்ஸ் இன் மைக்ரோ சர்வீசஸ். அதுதான் பெஸ்ட் அப்ரோச். யூ நீட் டு கோ வித் த டைவர்ஸ் திங்ஸ். பட் அந்த தான் அதுக்கு முன்னாடி வால்மார்ட் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட என்ன ரோலுக்கு போகிறோம், அந்த ரோலில் இருக்கிற ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இந்த டெக்னிக்கல் ஸ்கில்லும் அவங்க கேட்டிருக்கிறதும் மேப் ஆயிருக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ணிவிட்டு, மேப் ஆயிருந்ததுன்னா நீங்கள் ஆல்ரெடி அட்டன் பண்ண இன்டர்வியூ ப்ராசஸில் இருக்கிற அந்த கொஷின்ஸும் இப்போது அடுத்து அட்டன் பண்ண போகிற வால்மார்ட் இன்டர்வியூவோட கொஷின்ஸும் கண்டிப்பாக சிமிலாரிட்டிஸ் வர்றதுக்கு வாய்ப்பு. என்ன கேட்டிங்கன்னா 90% இல்லைனாலும் ஒரு
ஒரு 10 to 30% வந்து சிமிலாரிட்டிஸ் வந்துடும் அந்த டாபிக்ஸ் ரிலேட்டடாக. ஏன்னா கண்டிப்பாக அந்த டாபிக் ரிலேட்டடாக தான் அவங்க டச் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த டாப்பிக்கு நீங்கள் கான் த்ரூ பண்ணியிருக்கீங்களா இல்லையா? பண்ணியிருந்தீங்கன்னா ஆப்வியஸ்லி அந்த 10 to 30%ல் நீங்கள் வந்து டெக்னிக்கல் ஸ்ட்ராங்காக ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். எப்படி நீங்க வால்மார்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்க அண்ட் அதோட இன்டர்வியூ ப்ராசஸ் எப்படி இருந்துச்சு அதை சொல்லுங்க. ஒவ்வொரு ரவுண்ட் அப்படி டீப்பா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஓகேங்க. வால்மார்ட் பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பண்ணேன்னா ரெஃபரல் ப்ராசஸ். என்னோட ஃப்ரெண்டு தான் ரெஃபர் பண்ணாங்க. ரெஃபரலில் போகும்போது யூ ஹாவ் அன் ஆடட் அட்வான்டேஜ் லைக் அந்த இன்டர்வியூ செட்டப் பண்ணுறது. இப்போ வெளியே ஆஃப் கேம்பஸ்லேருந்து நீங்கள் ஒரு இன்டர்வியூஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் அவர் ரெஸ்யூம் வில் நாட் பி ஷார்ட் லிஸ்டட் ஃபார் தி பர்டிகுலர் ரோல்ஸ் ஈவன் வென் யூ ஆர் அப்ளைங் இட். ஸோ இட் வில் பி பெட்டர் வென் யூ ஆர் அப்ளைங் த்ரூ ஆன் கேம்பஸ். த்ரூ ஆன் கேம்பஸ் இன்டர்வியூஸ் வந்து வால்மார்ட் வராங்க அப்படின்னா ஈஸி டு கிராக் இட். பட் ஆஃப் கேம்பஸில் போகிறவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகணுங்கிற மாதிரி இருக்கும். But similarly for the technical role, when you are applying with official portals, LinkedInல இருந்து அப்ளை பண்றீங்க, இல்லை when you are applying with any job portalsல இருந்தாலும் ரெஃபரல் இல்லாமல் போகும்போது சில இடத்துல ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகாது. ஸோ பெட்டர் கோ வித் எனி கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் கம்பெனிஸ் வந்து ஒரு ரெஃபரலில் போகிறீங்க அப்படின்னா இட் வில் பி ஃபர்ஸ்ட் லெவல். அவர் ரெஸ்யூமே தேர் மே பி சான்சஸ் டு கெட் ஷார்ட் லிஸ்டட். ஒன்ஸ் ஷார்ட் லிஸ்டட் there may be like chances of getting an interview process. அந்த இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து அந்த ஜாப் ரோலுக்கு நம்ம ரெஃபரலில் போகும்போது ஓப்பனிங்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நம்மளுக்கு கூப்பிட்டுருவாங்க இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு. தென் இஃப் யூ கெட் இன்டர்வியூ ப்ராசஸ் ஸ்லாட் கிடைச்சதுக்கப்புறம் தென் த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் டெக்னிக்கல் டிஸ்கஷன் வில் பி ஹேப்பன். வால்மார்ட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து ஹெச்ஆர் ஓட இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும். இனிஷியலாகவே அந்த ரோல்ஸ் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இதுதான் உங்களோட ரோல், இந்த டேட் அண்ட் டைம் ஸ்லாட்டில் இன்டர்வியூ ப்ராசஸ் இருக்கும். அண்ட் யூ ஹாவ் என்னென்ன ரோல்ஸ் இன்டர்வியூக்கு இந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் நடக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஹெச்ஆர் வில் கால் அண்ட் செட்டப் இனிஷியல் 30 minutes டிஸ்கஷன். அதுக்கப்புறம் தான் தே வில் கோ வித் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டெக்னிக்கல் டிஸ்கஷன். ஒன்ஸ் யூ கிளியர்ட் ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் டெக்னிக்கல் டிஸ்கஷன் அது வந்து ஒரு 1.5 hours இன்டர்வியூஸ் இருக்கும். 1 hour to 1.5 hours இன்டர்வியூ. அதில் தே கோ அண்ட் டெஸ்ட் உங்கள் ரெஸ்யூமேல போட்டிருக்க டெக்னிக்கல் ஸ்கில்ஸ், எதர் ஜாவா, ஸ்ப்ரிங் பூட், மைக்ரோசர்வீசஸ், சீக்வல், அப்புறம் க்ளவுட் நாலேஜ் எப்படி இருக்குது, இவங்களுக்கு வந்து வேரியஸ் அந்த ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அந்த நீங்கள் அட்டன் பண்ணுற ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்னே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், if there is software engineer 2 or software engineer 3 you are applying in, அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர் 2க்கும் 3க்கும் டெக்னிக்கல் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும், செட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது அந்த கேரியர் போர்ட்டல்லே இருக்கும். அந்த ரோல்ஸ் இல்லைன்னா நீங்கள் மேட்ச் ஆகி வரீங்களான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பாயிண்ட்டாக அவங்க செக் பண்ணுவாங்க அந்த இன்டர்வியூ ப்ராசஸில் த்ரூ டெக்னிக்கல் கொஷின்ஸ். அப்போது சில பேருக்கு அந்த கோடிங்லாம் அங்கேயே கோடிங் டெஸ்ட்டாகவே வந்துடும். அதுக்கப்புறமா தேர் மே பி லைக் அந்த டெக்னிக்கல் இன்டர்வியூ செஷன்லேயே கோடிங் ரவுண்டுன்னு இருக்கும். இல்லைன்னா தனியாக ஒரு கோடிங் உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க, அதை நீங்கள் கிராக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் யூ வில் கோ வித் டெக்னிக்கல் மேனேஜரும். அங்கே எகெயின் யூ வில் பி டெஸ்டட் வித் ரியல் டைம் ப்ராஜெக்ட் கொஷின்ஸ். எப்படின்னா ப்ராஜெக்டில் என்னென்ன மாதிரி டெக்னிக்கல் நாலேஜ் உங்களுக்கு இருக்குது, அப்புறம் ஆல்ரெடி எப்படி ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதில் ஒரு சினாரியோ கொடுத்துட்டு இந்த சினாரியோவை நீங்கள் வந்து ஒரு அசோசியேட்டாக இருந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க அப்படின்ற மாதிரிலாம் டெஸ்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஒரு இடத்துல கிரிட்டிக்கல் கொஷின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த இடத்துல ஒரு கிரிட்டிக்கல் இஷ்யூஸ் நடக்குது, இந்த கிரிட்டிக்கல் இஷ்யூவை நீங்கள் எப்படி அட்ரஸ் பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் தட் யூ டேக் டு ரிசால்வ் தட். ரியல் டைம் லாஜிக்கல் கொஷின்ஸ் நிறைய இருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் ரிலேட்டடாகவே. அதுக்கப்புறம் somewhat if they wanted to test on more into technical skill, they will obviously ask in that round itself. Then some peopleக்கு வந்து சீனியர் மேனேஜர், அதாவது again they will go with again one more round with some roundன்னு இருக்கும். if they need a technical manager round 2 இருக்கலாம். இல்லைன்னா for me it is not happened, they will go on directly with HR interview process. எனக்கு வந்து ஃபர்ஸ்டே அந்த ஹெச்ஆர் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் they will go with technical round 1 and technical round 2 with managerial discussion.
தென் டெக்னிக்கல் ரவுண்ட் 3 தே கோ வித் கிளியரன்ஸ். அதனால ஐ கோ வித் ஹெச்ஆர் இன்டர்வியூ ஃபோர்த் ரவுண்ட் இட்ஸ். சம் பீப்புளுக்கு அந்த டெக்னிக்கல் ரவுண்ட் 3 நடக்கும். அகெயின் தே வில் ஆஸ்க் மோர் டெக்னிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ் எக்ஸ்பிளைன் பண்ணணும். எனக்கு ஹெச்ஆர் இன்டர்வியூ போனதுக்கப்புறம் ஹெச்ஆர் இன்டர்வியூஸ் மோர் ஆல் அபவுட் லைக் லொகேஷன் preference and then whether you are able to commit to that particular work location, and then if there is a possibility, what is your roles and responsibility, when your date of joining will be, and package discussion. இது எல்லாமே அந்த ஹெச்ஆர் இன்டர்வியூவில் நடக்கும். ஒன்ஸ் இட் இஸ் கிளியர், உங்களுக்கு வந்து ஆஃபர் லெட்டர் இமிடியேட்டாகவே சென்ட் அவுட் பண்ணிடுவாங்க. டிஎஸ்ஏ உள்ள ஏதாவது ஒரு ரவுண்ட்ல இருந்துச்சா? டிஎஸ்ஏ ரவுண்டுன்னு தனியாக இல்லை. எங்களுக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா மோர் இன்டூ லைக் எஸ்ஆர்இ. நான் வந்து இப்போ கரண்டாக ஒர்க் பண்ணுறது வந்து டெக்னாலஜி சர்வீஸ் இன்ஜினியர் 3. ஸோ டிஎஸ்சி ரிலேட்டட் கொஷின்ஸ் 1-2 கேட்டாங்க, பட் நாட் இன்டு கம்ப்ளீட்லி மோர் இன்டு டிஎஸ்சிஸ். அது இல்லாமல் எனக்கு வந்து ஜாவா, ஸ்ப்ரிங் பூட், மைக்ரோ சர்வீசஸ், சீக்வல் இதுதான் இருந்தது. இப்போ வந்து ஒரு ஃப்ரெஷர் பார்த்துட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஃப்ரெஷர்லாம் இப்போ வால்மார்ட்டுக்குள்ள வரணும்னா அவங்கலாம் என்ன பண்ணணும் ஆக்சுவலா? அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஐ வுட் ரெக்கமெண்ட் லைக் எனி ஃப்ரெஷர் ஹூ வாண்டட் டு பை ஆப் ஃபார் வால்மார்ட், ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் ஸ்கில் வந்து அவங்க கான் த்ரூ பண்ணிக்கணும். இதை ஏன்னா ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் தான் இப்போ நிறைய பார்க்குறாங்க. கோடிங் வைஸ் அவங்க எப்படி இருக்காங்க, அண்ட் தென் தே ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் இன் டு ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக் திங்ஸ். இப்போ எல்லாமே வந்து எந்த டெக்னிக்கல் கோர்ஸரா வந்துருச்சு, யுடமி இருக்கு, அண்ட் தென் சிம்பிளி லேர்ன்னு சொல்லிட்டு நிறைய வந்து இப்போ லேர்னிங் போர்ட்டல்ஸ் அதிகமாயிடுச்சு. ஸோ தட் அவங்க ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்ல கத்துக்கிறதுக்கு வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கனால பீப்புள் ஆர் லுக்கிங் அவுட் வாட் ஆர் த திங்ஸ் தட் யூ ஹவ் டன் சோ ஃபார் வித் சப்ஜெக்ட் டு லேர்னிங். அதனால நீங்கள் நிறைய லேர்ன் பண்ணி முடிஞ்ச ஒரு சர்டிஃபிகேஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃப்ரெஷராக இருக்கும்போதே ட்ரை பண்ணுறது வந்து இட் வில் பி பெஸ்ட். தென் once you are done with the basic certification, now I would not recommend like compulsory certification. If you do that certification, it will be value added advantage. ஒரு 100 people இருக்காங்க, நான் வந்து ஒரு சர்டிஃபிகேஷன் முடிச்சிருக்கேன் அப்படின்றது வந்து கம்பேரிட்டிவ் ஆஃப் 100ல வந்து நீங்க வந்து தனியா வந்துடுறீங்க. பிகாஸ் யூ ஹவ் டன் சம்திங் அவுட் ஆஃப் 100. அப்படிங்கிறப்போ உங்க ப்ரொஃபைல் வந்து அட்லீஸ்ட் ஒன் ஆர் தி அதர் வந்து டிஃபரன்ஸ் பண்ணியிருக்கீங்க வித் சப்ஜெக்ட் டு லேர்னிங். தென் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ஸ்கில் ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். எதர் ஜாவா ஆர் பைத்தான் ஆர் இப்போ கரண்டாக டேட்டா சயின்ஸ், ஏஎம்எல்லாம் வந்துருச்சு. அட்லீஸ்ட் ஒன் ஆர் தி அதர் ஸ்கில் யூ நீட் டு பி வெரி ஸ்ட்ராங் அண்ட் வெரி கிளியர் வித் டாப் டவுன் அப்ரோச். கம்ப்ளீட்டாக எனக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது இந்த இதில் அப்படின்ற மாதிரி ஒரு டெக்னிக்கல் ஸ்கில்லை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். தென் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்சஸ் நிறையா நீங்கள் வந்து த்ரூ நாட் ஒன்லி ஆன் கேம்பஸ், ஆஃப் கேம்பஸ் நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். அண்டர்ஸ்டாண்ட் த ப்ராசஸ். இனிஷியலாக அந்த ப்ராசஸ் எப்படி எப்படி ஆன்போர்ட் பண்ணுறாங்க, நம்ம ரெஸ்யூம் ஷார்ட்லிஸ்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றதெல்லாம் when you apply off campus you will understand that process as well. When you try out for something you will learn. Unless or until நம்ம ட்ரை அவுட் பண்ணாமல் if you wait for an opportunity, sometimes அதுலேயே நிறைய பேர் டெக்னிக்கல் நாலேஜே வந்து இம்ப்ரூவ் பண்ணாமல் போயிடுறாங்க. we are having time to improve it, but still when you gone through with multiple things, நீங்கள் வந்து அதை இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் த்ரூ ஆஃப் கேம்பஸ் இன்டர்வியூஸ். ஒவ்வொரு இன்டர்வியூ போயிட்டு ஃபெயில் ஆகிறது இட் டசன்ட் மேட்டர், பட் வாட் யூ லேர்ன்ட் அவுட் ஆஃப் இட் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுட்டு யூ கோ ஃபார் அ பெட்டர் அப்ரோச் இன் தி நெக்ஸ்ட். அரவிந்த், இப்போ ஒரு இனிஷியல் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் வந்து இப்போ வால்மார்ட்டுக்குள்ள வராங்கன்னா அவங்களோட ஆவரேஜ் பேக்கேஜ் எவ்வளவா இருக்கும்? இல்லைங்க, எனி கைண்ட் ஆஃப் இன்டர்வியூ இதை நான் வந்து கிளியராக சொல்லிடுறேன். இட் டிஃபரெண்ட் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். அந்த இன்டர்வியூ ப்ராசஸில் தே வில் செக் யுவர் டெக்னிக்கல் நாலேஜ். சில பேருக்கு டெக்னிக்கல் நாலேஜ் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும், அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து இவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இட் டிசைட் பேஸ்ட் ஆன் ஹெச்ஆர் டிஸ்கஷன்ஸ்லாம் நடக்கும். ஒன்லி தென் வில் கம் டு நோ, ஓ திஸ் இஸ் வாட் த பேக்கேஜ் தே டிசைடட் ஃபார் திஸ் ஃப்ரெஷர். சிமிலர்லி இப்போ இன்னொரு ஃப்ரெஷர் இருப்பாங்க, அவங்க டெக்னிக்கல் நாலேஜ் பயங்கரமாக ஸ்ட்ராங்கெல்லாம் இருந்திருக்க மாட்டாங்க, பட்
இவங்களுக்கு ஒரு பேக்கேஜ் வந்திருக்கும், அவங்களுக்கு ஒரு பேக்கேஜ் இருக்கும். இட் வில் பி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். யூ ஷுட் நாட் சே லைக் டிஃபால்ட்டா இவ்வளவுதான் தராங்க அப்படின்ற மாதிரி ஒரு டைம்லைனுக்குள்ள வரவும் முடியாது. அண்ட் ஆல்சோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த இன்டர்வியூ ப்ராசஸ்ல எத்தனை ரவுண்ட் அவங்க கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. என்னை கேட்டிங்கன்னா எனி கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட் கம்பெனிஸ் தே வில் கிவ் அ குட் சேலரி. சம்வேர் அரௌண்ட் 12 எல்பிஎஸ் கொடுக்குற கம்பெனியும் இருக்காங்க. சில பேருக்கு 17லாம் போகும். இட் டிஃபரெண்ட் ஃப்ரம் பர்சன் டு பர்சன். அதுதான் நான் சொல்றேன். ஹவு தே ஆக்சுவலி அட்டன் த இன்டர்வியூ ப்ராசஸ் ஆன் தி பர்டிகுலர் டைம், எத்தனை ரவுண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க, எப்படிப்பட்ட ரோலுக்கு அவங்க டேக் ஆயிருக்காங்க அப்படின்றது. இப்போ ஒரு கம்பெனி வந்து ஹையர் பண்றாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? நம்ம எப்படி இப்போ இந்த கம்பெனி எல்லாம் இப்போ ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற அந்த விண்டோ அதெல்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு என்ன பண்ணணும்னா ஜென்ரலாக வந்து யூ நீட் டு கோ அண்ட் நீங்கள் ஒரு கம்பெனி இப்போ எந்த கம்பெனிக்கு போறீங்களோ அந்த கம்பெனியோட கரியர்ஸ் போர்ட்டல் போயிட்டு கரண்டாக யூ நீட் டு பி செக் தி ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆன் தி பர்டிகுலர் டைம். For example, like if you wanted to go for software engineer role in Cisco or Walmart, you need to go on to career portal, check what are the current roles on the particular location. Location wise அவங்க split பண்ணியிருப்பாங்க. Either it is Bangalore or Chennai. What is the role they are currently opened with? என்ன ரோல்ஸ், அப்புறம் எத்தனை நம்பர் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் உள்ள கேண்டிடேட்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்றத வந்து ஓப்பனில் வச்சுருப்பாங்க. த்ரூ தட் வில் கம் டு நோ ஓகே கரண்ட் ரோல் வந்து இவங்களுக்கு தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஒன்லி தட் பர்டிகுலர் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் கேன் அப்ளை டு தட் பர்டிகுலர் ரோல். அது வந்து கிளியராகவே அந்த கரியர் போர்ட்டலில் டிஸ்பிளே ஆகிடும். இது இல்லாமல் வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிக்கணும் அப்படின்னா லிங்க்டின் வந்து தேர் இஸ் அ ஜாப் போஸ்டரோட டீட்டெயில்ஸ் இருக்கும் ஒரு ரோலுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் போஸ்டட் இன் பை எனி கம்பெனினா நீங்கள் அந்த ரோல் போட்டு அந்த கம்பெனியை செக் பண்ணீங்கன்னா, இல்லைன்னா அந்த கம்பெனி நேம் போட்டு லிங்க்டின்லேயே சர்ச் பண்ணீங்கன்னா ஜாப்ஸ்ன்னு இருக்கும். ஜாப்ல போயிட்டு யார் போஸ்ட் பண்ணாங்கன்னு இருக்கும், ஜாப் போஸ்டட் பை. அந்த பர்டிகுலர் பர்சனை கான்டாக்ட் பண்ணி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் மோர் அபவுட் த ப்ராசஸ். பிங் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் இஃப் யூ நீட் மோர் சஃபிஷியன்ட் டீடைல்ஸ் கனெக்ட் வித் தெம், go with the referral process. Then like lot of people are currently helping out with the referrals. If you are having a good candidate with good experience, multiple people come forward to give you referrals. அவங்க கிட்ட ரெஃபரல் கேட்டு நீங்க அந்த கம்பெனி அப்ளை பண்ணிட்டு இன்டர்வியூ ப்ராசஸ் அட்டன் பண்ணுங்க. ஸோ அரவிந்த், நீங்க சொல்லுங்க. இப்போ நீங்க வந்து வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, அண்ட் இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே நீங்க வால்மார்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க பேரலாவே. நீங்க எப்படி டைம் மேனேஜ் பண்ணீங்க? ஆஃபீஸ் போயிட்டு வந்து ஒன்றும் டயர்ட் ஆயிரும், பட் இருந்தாலுமே நீங்க அடுத்த ப்ரிப்பரேஷனுக்காண்டி அதுக்கும் நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ அது எப்படி நீங்க மேனேஜ் பண்ணீங்க? இல்லைங்க, அது த்ரூ டைம் மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் மாதிரி தான். டெய்லியும் யூ நீட் டு ஸ்பெண்ட் சம் டைம் வித் இன்டர்வியூ ப்ராசஸ் அலாங் வித் அதுக்கு இதர் சாட்டர்டே சண்டே டைம் எடுத்து அது ஒரு 3 hours to 4 hours உட்காந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். when you wanted to go for something you need to put some effort so that you will gain throughout of it. So அது த்ரூ பர்சனல் எஃபர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். when you wanted to change for something அதுக்கு உங்கள் சைட்லேருந்து எவ்வளோ எஃபர்ட் போகிறீங்கிறத பொறுத்து தான் யூ கேன் கோ அண்ட் கெட் சம்திங். ஸோ அட்லீஸ்ட் இதர் வித் 30 minutes to 35 minutes you need to be still regularly understand the technical things or the person who already knows. அவங்க கிட்ட இருந்து டெக்னிக்கல் டீடைல்ஸ் கேட்டுட்டு நோட் டவுன் பண்ணி வச்சு அதில் எப்படி ஆன்சர் டெல்லிங் ப்ராசஸ்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம். ஒரு டெக்னிக்கல் செஷன்ஸில் கொஷின்ஸ் கேட்கும்போது என்ன ப்ராம்ப்ட் ஆன்சர் என்ன சொல்லணும், அதுக்கு ஒரு சில மார்க் இன்டர்வியூஸ் தேவைன்னா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கொஞ்சம் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க. நீங்கள் ஒரு கொஷின் கேளுங்க, நான் ஆன்சர் சொல்கிறேன், எங்கெங்கே இம்ப்ரூவ் பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு மாதிரிலாம் கேட்டு அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ஆல்சோ வித் டைம் கன்சூமிங் ப்ராசஸ் தான் இது எல்லாமே. ஸோ ரெகுலராகவே யூனிட் டு புட் சம் எஃபர்ட். அரவிந்த், இப்போ வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து செகண்ட் இயர்லயோ இல்ல தேர்ட் இயர்லயோ படிச்சுட்டு இருக்காங்கன்னா, ஸோ அவங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப்ன்றது எவ்வளவுக்குள்ள முக்கியம்? அது ஏன் அவங்க அவ்வளவுக்குள்ள அதுக்கு ரொம்ப ஃபோக்கஸ் ஏன் பண்ணணும்? இன்டர்ன்ஷிப் வந்து கண்டிப்பாக முக்கியம். ஏன்னா லைக் உங்களுக்கு ஆல்ரெடி வந்து ஒரு கம்பெனியில் போய் ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத வந்து எப்படி எனக்கு வந்து தெரியும்? நான் ஒரு கம்பெனி இன்டர்வியூ எடுக்க வரேன், உங்களுக்கு ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கம்பெனியில் போய்
ஒரு ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ற அளவுக்கு நாலேஜ் இருக்கா இந்த கேண்டிடேட்டுக்கு அப்படின்றது எனக்கு எப்படி தெரியும்னா, நீங்க இன்டர்ன்ஷிப் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கண்டிப்பா தெரியும். ஏன்னா ஒரு சும்மா வந்து ஒரு கம்பெனில வந்து இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணிக்கோங்கன்னு குடுக்க மாட்டாங்க. ஆல் த்ரூ அப்ரூவ்டு ப்ராசஸ் மூலியமா தான் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கும். ஸோ ஒரு இன்டர்ன்ஷிப் நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னாவே ஃபர்ஸ்ட்டு வந்து இன்டர்ன்ஷிப்புக்கு முன்னாடி ஒன்ஸ் உங்க ரெஸ்யூம் ஷார்ட் லிஸ்ட் ஆகணும் அந்த கம்பெனி இன்டர்ன் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. அதுக்கப்புறம் ஹெச்ஆர் வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பர் இன்டர்ன் லெட்டர் அனுப்பிச்சிருப்பாங்க அந்த கம்பெனிலேருந்து. இந்த டேட்டில் நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்டர்ன் ஆப்பர்ச்சுனிட்டி வரணும்ன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் 2 மந்த்ஸ் டைம் பீரியடோ இல்லை 1 மந்த் டைம் பீரியடோ அந்த கம்பெனிக்கு நீங்கள் போயிட்டு டைரெக்டாக ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஒன்ஸ் யூ ஆர் சக்ஸஸ்ஃபுல் இன் இட் யூ வில் கெயின் தட் சர்டிஃபிகேஷன். இப்போ இது எல்லாமே ட்ரஸ்டட் ப்ராசஸ். ஸோ இப்போ இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இன்டர்வியூ ப்ராசஸ் வரும்போது எனக்கு கிளியர் கட் ஐடியா இருக்கு. ஓகே, இந்த பர்சன் வந்து ஆல்ரெடி இன்டர்ன்ஷிப் முடிச்சிருக்காரு. ஹியர் சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹவு ரியல் டைம் ப்ராஜெக்ட் தட் ஒர்க்ஸ் வித் ஹவு டு ஒர்க் இன் தி ரியல் டைம் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் எப்படி பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி ஐடியாஸ்லாம் அந்த பர்சனுக்கு இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஒன்லி தென் ஐ வில் கம் டு அ கன்க்ளூஷன். ஓகே, என்ன கம்பெனியில் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணியிருக்காங்க அந்த இன்டர்ன்ஷிப் டைம் பீரியடில், இந்த மாதிரிலாம் ரெஸ்யூமில் போட்டிங்கன்னா இது வந்து வேல்யூ ஆடட் அட்வான்டேஜ் தான். ஒரு 100 ரெஸ்யூம்ஸ் வருது, அதில் குறிப்பிட்ட பீப்புள் தான் ரெஸ்யூம் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆகுதுன்னா சப்ஜெக்டட் டு தீஸ் ஆர் தி கிரைட்டீரியாஸ். உங்களோட பீஸ் ஆஃப் அட்வைஸ் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னவா இருக்கும்? அவங்க வந்து இப்போ ஐடி ஃபீல்டுக்குள்ள வரணும்னு நினைச்சாங்க. ஐடிக்கு வரணும்னா ஃபர்ஸ்ட் தே நீட் டு பி நோ வேர் இஸ் த டெக்னிக்கல் நாலேஜ் தே ஆர் currently into it related with IT. ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். 2, அந்த டெக்னிக்கல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன லேர்னிங்ஸ் இருக்குது அதை கான் த்ரூ பண்ணணும். இல்லைன்னா நம்ம சைட்லேருந்து எஃபோர்ட் போடணும். இன்டர்ன்ஷிப் எங்கே இருக்குது, இன்டர்ன்ஷிப் எப்படி அப்ளை பண்ணுறது, இம்ப்ளான் ட்ரைனிங் இருந்தால் இம்ப்ளான் ட்ரைனிங் எங்கே போகணும், ப்ளஸ் ஏதாவது சர்டிஃபிகேஷன் இருக்கா, அந்த சர்டிஃபிகேஷன் மூலிமா எப்படி என்னோட நாலேஜை நான் வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இன்டர்வியூ ப்ராசஸ் அட்டன் பண்ணணும். இன்டர்வியூ ப்ராசஸ் அட்டன் பண்ணி அது மூலிமா டெக்னிக்கல் நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணுறது. அதுக்கடுத்து ப்ராஜெக்ட் ஸ்பெசிஃபிக்காக ரியல் டைமாக நம்மளே பிஓசிஸ் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணிக்கிறது. அதுக்கடுத்து ஒரு ரோல் ஸ்பெசிஃபிக்காக எப்படி நான் இம்ப்ரூவ் பண்ணி கரண்ட்டாக வந்து அடுத்தடுத்த லெவலுக்கு போகணும் அப்படிங்கிறத என்னோட ரெகுலர் எஃபர்ட்டில் வச்சுருந்தேன்னா இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த ஐடி ரோலுக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஆல் இன்டு பர்சனல் எஃபர்ட்ஸ் ஒன்லி. இது எல்லாமே நம்ம சைட்லேருந்து எஃபோர்ட் போட்டால் மட்டுமே அது பாசிபிலிட்டிஸ்குள்ளே வரும். With that, we are ending this video and thank you for watching this video completely. And if you are new to this channel, do subscribe to the channel. And Aravind, thanks for coming to the show and sparing your valuable time with us. So உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்க அரவிந்த் போயிட்டு லிங்க்டின்ல போயிட்டு ரீச் அவுட் பண்ணலாம். We will be dropping the link in the description box. And yeah, stay tuned. We will be seeing in another video. Bye.